இளையபாரதம் நேர்களுக்கு வணக்கம். சமயமாக கொஞ்சம் நாட்களாக நம்ம கேட்டுட்டு இருக்க ஒரு பேர் தான் வந்து மும்மொழி கொள்கை முடிஞ்சிச்சு. இப்போ கேட்குற பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீலிமிட்டைசேஷன். இந்த டீலிமிட்டைசேஷன் என்ன அப்படின்னா தமிழில் நம்ம வந்து தொகுதி மறுவரை அறை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீலிமிட்டைசேஷன் என்னது, எதுக்குனால வந்து சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்க்கெல்லாம் ஏன் இதனால பாதிப்பு, நார்த்தன் ஸ்டேட்ஸ்க்கு இதனால என்ன கெயின் இருக்குது அப்படின்றது, இதில் ஏதாவது பொலிட்டிக்கல் கேம் இருக்கா, அண்ட் இது இல்லாமல் பாஜக வேணும்ட்டே தமிழ்நாடை வந்து சிறுமைப்படுத்துறதுக்கு அவங்களுக்கான உரிமையை கொடுக்கல அப்படின்ற ஒரு குரலும் வந்து தமிழகத்திலிருந்து கட்சிகள் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் இந்த டீலிமிட்டைசேஷன், இது இப்போ தான் முதலாக பண்ணுறாங்களா, இதுக்கு முன்னாடி இது பண்ணலையே, இதுக்கு முன்னாடி யாரும் கேள்வி எழுப்பலையா அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லார் மனசுலையும் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல டீலிமிட்டைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மொத்தமாக என்ன பாப்புலேஷன் ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கோ அந்த பாப்புலேஷனை அடிப்படையில் தான் நம்மளுடைய நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சீட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அந்த மாதிரி. ஸோ இப்போ நமக்கு வந்து 39 சீட்ஸ் இருக்குது. பாண்டிச்சேரியும் சேர்த்தா 40. ஸோ அல்லாமல் தமிழ்நாடுக்கு மட்டுமே 39 சீட். இது எந்த அடிப்படையில் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சென்சஸ் எடுப்பாங்க. அந்த சென்சஸ் அடிப்படையில் எவ்வளோ பாப்புலேஷன் தமிழகத்தில் இருக்குது, ஸோ அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் எந்த தொகுதி எந்த வரையறை அப்படின்றத பார்த்து அது அடிப்படையில் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 அதாவது இந்த வருஷம் வந்து இந்த சென்சஸ் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த சென்சஸ் இந்த வருஷம் எடுக்க போகிறதுனால கண்டிப்பாக நமக்கு இந்த டீலிமிட்டைசேஷன் அப்படின்றது நடக்கும். 10 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்றதுனால இதில் 2021 வந்து இந்த சென்சஸ் நடந்திருக்கணும். நமக்கு 2020 கோவிட் இருந்ததுனால இந்த 2021 இந்த டீலிமிட்டைசேஷன், அதாவது டீலிமிட்டைசேஷனில் சென்சஸ் எடுக்க முடியல. ஸோ அப்போது டீலிமிட்டைசேஷனுடைய ப்ராசஸ் வந்து எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படலை. ஸோ இது அப்படியே வந்து தள்ளி இப்போ வந்து 2026க்கு வந்திருக்கும். இந்த வருடம் இந்த டீலிமிட்டைசேஷனும் இந்த சென்சஸும் வந்து நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதில் யார் வந்து இந்த டீலிமிட்டைசேஷன் வந்து எடுப்பாங்க, எதுக்கு எடுப்பாங்க, எப்படி எடுப்பாங்க அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டீலிமிட்டைசேஷன் அப்படின்றது வந்து டீலிமிட்டைசேஷன் கமிஷன் அப்படின்றவங்க தான் வந்து இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டீலிமிட்டைசேஷன் கமிஷன் வந்து நம்ம ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லாயின் அடிப்படையில் வந்து இந்த டீலிமிட்டைசேஷன் அப்படின்றது நடைபெறும். அதுக்கப்புறமா நம்மளுடைய பாப்புலேஷன் வளருது இல்லையா, ஸோ அதன் அடிப்படையில் நம்மளுடைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் தொகுதியுடைய சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சீட்ஸ் தொகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இது. பார்லிமெண்ட் வந்து புது பார்லிமெண்ட் கட்டும்போதே நம்மக்கிட்ட இருக்கிறது 500+ பார்லிமெண்ட் மெம்பர்ஸாக இருந்தாலும் அதுக்கு மேலேயே வந்து அங்கே எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வந்து போடப்பட்டது. ஸோ அது தெரியும், ஏன்னா தொகுதிகள் மக்களுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது தொகுதி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி சோபாகியமாக அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸுடைய எம்பிஸும் வந்து ஜாஸ்தியாவாங்க அப்படின்றதுனால அதிகமான சீட்ஸ் வந்து அங்கே ஆல்ரெடி அதை கட்டும்போதே வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ அடுத்த இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்றது இருந்தது இல்லையா. இப்போ 1951 எடுத்தோம் அப்படின்னா அப்போ இருந்த பாப்புலேஷன் நம்ம இந்தியாவில் 36.1 crore. ஸோ அந்த 36.1 crore இருந்த லோக்சபா சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 494. அப்படியே 61க்கு வரும், 51 61 10 வருஷம் ஆகும்போது நம்மளுடைய பாப்புலேஷன் 43.9 crores மாறுது. ஸோ அப்போ சீட்ஸ் வந்து 522 அப்படின்ட்டு மாறுது. ஸோ பாப்புலேஷன் ஏற ஏற நம்மளோட சீட்ஸும் ஏறும். பாப்புலேஷன் வந்து ஓவரால் இந்தியாவோட பாப்புலேஷன் ஏறும்போது ஸ்டேட் வைஸில் அவங்க அதை கன்சிடர் பண்ணி நமக்கு எவ்வளோ சீட்ஸ் கொடுக்குமோ அதை கொடுப்பாங்க. அது மாதிரி தொகுதி சீராய்வும் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கான்ஸ்டிடியூவன்சி நம்ம இருக்கும்போது 6 இடங்கள் இருக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து இவ்வளோ நாள் இந்த தொகுதியிலேருந்து இருக்கும், அடுத்த தடவை அதை தொகுதி மாற்றுறதோ அந்த மாதிரியான தொகுதி கொஞ்சம் இதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. 51 61 நடந்தது. 71 என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த எமர்ஜென்சி காலகட்டம் வருது இல்லையா, அப்போ இந்திரா காந்தியோடைய இந்த காலகட்டத்தில். ஸோ அந்த எமர்ஜென்சி நடந்தப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 1971 இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அதாவது இட்ஸ் ஃப்ரோசன் அப்படின்ற மாதிரி இதை ஸ்டாப் பண்ணி, எதுக்கு அப்படின்னா இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலை வந்து கொஞ்சம் என்ஷோர் பண்ணுறதுக்கு, அதை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு, பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் தேவை அப்படின்ற மாதிரி அதை வச்சுருந்தாங்க. ஏன்னா பாப்புலேஷன் ஏற ஏற தொகுதிகள் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுனால நிறைய பிளேஸில் பார்த்தோன்னா அதிக அளவு பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அதனால இதை ஃப்ரோஸ் பண்ணிச்சுன்னா இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் இனிமேல் நாங்கள் எடுக்க மாட்டோன்றது மாதிரி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோன்னா 42 அமெண்ட்மெண்ட்டில் தான் இதை வந்து அப்போ இருந்த காங்கிரஸ் இந்திரா காந்தி அரசு வந்து இதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்தா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகும் அப்படின்னா, இப்படியே இதன் அடிப்படையில் பாப்புலேஷன் அடிப்படையில் இந்த ஃப்ரோசன் இதில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதிலே இதை வந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து பெர்மனெண்ட்டாக வச்ச விஷயம் கிடையாது. இல்லை இனிமேல் இப்படி தான் பெர்மனெண்ட்டான விஷயம் இல்லை, அது ஒரு டெம்பரரியாக எமர்ஜென்சி காலகட்டத்தில் இருந்து. ஸோ அது இப்போ நம்ம வந்து எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது இவ்வளோ வருஷம் கழிச்சு. ஸோ இந்த 2026 அதை எடுக்க போகிறாங்க அப்படின்றப்போ இது வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழகத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான சீட்ஸ் வந்து தமிழகம் லூஸ் பண்ண வேண்டியது. தமிழகம் மட்டும் இல்லை, சவுத் சைட்.
இப்போது நம்ம தமிழ்நாடு எடுத்தோம் அப்படின்னா 8 to 9 சீட்ஸ் நம்ம லூஸ் பண்ணுவோம். கேரளாவுக்கு அதே மாதிரி 8 சீட்ஸ், ஆந்திர பிரதேஷுக்கும் 8 சீட்ஸ், தெலுங்கானா 8 சீட்ஸ், கர்நாடகாவில் மட்டும் 2 சீட். அப்படியே இந்த பக்கம் நார்த் பார்த்தோம் அப்படின்னா நார்த்தில் என்ன ஆகும் அப்படின்னா சீட்டு கெயின் ஆகும். அங்கே பாப்புலேஷன் கெயின் இருக்கிறனால உத்தரப்பிரதேஷ் நமக்கு தெரியும் இந்தியாவிலே இருக்க நிறைய தொகுதி வச்சிருக்க ஒரு 60+ தொகுதி வச்சிருக்க இடம் வந்து உத்தரப்பிரதேஷ் தான். ஸோ உத்தரப்பிரதேஷில் இன்னமும் ஒரு 11 சீட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பீகாரில் 10 சீட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சவுத்தில் வந்து டிக்ரீஸும் நார்த்தில் வந்து இன்க்ரீஸும் இருக்கும். ஸோ இதில் எந்த விதமான அரசியல் வந்து பேசப்படுது அப்படின்னா பாஜக வந்து நார்த் சைடில் வந்து அதிக எம்பிஸை வந்து உள்ளே கொடுத்துட்டு சவுத் சைடில் கம்மி பண்ணும்போது சவுத்துடைய குரல் வந்து வெளியில் வந்து ஒலிக்கப்படாது. ஸோ அவங்க வந்து தட்டி உள்ளே வைக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து அந்தந்த ஸ்டேட்ஸுடைய அந்த கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும் தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்கள், இவங்க எல்லாமே இந்த ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ தான் இது நடக்குதுன்னு பார்த்தா கிடையாது, இத்தனை வருஷமாக நடந்துட்டு வந்தது தான். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து இப்போ 39 அப்படின்றது 31 மாறிடும். ஸோ நம்மளுடைய சீட்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்றப்போ தமிழகத்தினுடைய குரவலை வந்து நசுக்கப்படுகிறது, குரல் வந்து ஒடுக்கப்படுகிறது அப்படின்ற அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு ஆராசா அவர்லேருந்து பலரும் வந்து தங்களோட கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று வைக்க போகிறாங்க. அதாவது மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு ஒன்று வைக்க போகிறாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து எல்லாரும் ஒரு மனதாக ஒரு முடிவெடுக்க போகிறாங்க. இல்லை அப்படின்ட்டு, அதாவது இந்த டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வைக்கிறாங்க. ஸோ கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் இதில் வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்ட்டு முதல்வர் அவர்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு வந்து நாம் தமிழர் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இல்லை, அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுற ஒரு இதில் தான் இருக்காங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் முதல்வர் அவர்கள் எதை பார்த்து இந்த டீலிமிட்டேஷன் இப்படி தான் நடக்கும், 8 சீட் எடுப்பாங்க 9 சீட் எடுப்பாங்க அப்படின்றத எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு யார் இந்த டேட்டா கொடுத்தா அப்படின்ற அதை வந்து சொல்லுங்கள் அப்படிங்க சொன்னீங்கன்னா பாஜக வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இதில் இருக்காங்க. ஸோ பாஜகவும் நாம் தமிழும் இந்த மார்ச் 5ஆம் தேதி நடக்கிற கூட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. மற்ற கட்சிகள் வந்து அதிமுக, பாமக, தேமுதிக எல்லா கட்சிகளும் வந்து இதில் போகிறதா வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு கூட்டம் வந்து அவங்க வைக்கிறதா இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க சவுத் கேட்குற ஒரு விஷயம், சவுத் சைடோட வாய்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா நாங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோலை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் சரியா, அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் நாங்கள் பண்ணதுக்கு எங்களுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் இதுதானா, எங்களுடைய தொகுதிகள் வந்து கம்மியாகிறது, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கம்மியாகிறது பார்லிமெண்ட்டில், ஸோ இதுதான் எங்களுக்கு கிடைச்ச தண்டனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நார்த் வந்து கரெக்டாக பாப்புலேஷன் பர்த் கண்ட்ரோல் சரியாக அவங்க இது பண்ணல, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, இந்த மாதிரியான வாதங்கள் வந்து முன் வச்சுட்ருக்காங்க. ஸோ மோடி அவர்கள் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா காங்கிரஸ் இத்தனை நாளாக பண்ணிகிட்டு இருந்த இந்த ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்குது இல்லையா, ஸோ அந்த அதாவது தொகுதி மறுவரையறை ஆணையம், ஸோ அவங்க காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை வந்து பிஜேபி பண்ணாது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பாப்புலேஷன் அடிப்படையில் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதன் பிறகு தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ரி பாஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறார் அதாவது இப்படி பண்ணால் தமிழகத்துடைய ரெப்ரசன்டேஷன் வந்து கம்மியாகும் அப்படின்னு. அதன் பிறகு அமித்ஷா அவர்கள் தற்போது கோயம்புத்தூரில் 2 நாட்களுக்கு முன்னாடி வரும்போது அவர் சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சீட்டு கூட குறையாது, நீங்கள் 8 சீட் 9 சீட் குறையுன்றீங்க, ஒரு சீட்டு கூட குறையாது, நாங்கள் வந்து அதை என்ஷூர் பண்ணுறோம், பிரதமர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லுவாங்க. அதற்கு ஆராசா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன் வந்து லா படி தான் நடக்கும், லா படி தான் டீலிமிட்டேஷன் நடக்கும் அப்படின்றப்போ நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, பாப்புலேஷன் படி பார்த்தா எப்படியும் எங்களுக்கு 8 சீட்டு கம்மியாகும், ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு மிஸ்லீட் பண்ணி கொண்டு போகிறீங்க, தவறான ஒரு தகவலை தரீங்க, திசை மாற்றி கொண்டு போகிறீங்க, எப்படி பாப்புலேஷன் அடிப்படையில் சட்டத்தினது தானே பண்ணணும், அப்போ எப்படி இதாகும் அப்படின்ட்டு ஆராசா அவர்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் ஆராசா அவர்கள் அந்த விஷயம் கேட்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் அதை மாற்றிட்டாங்க இல்லையா, அமெண்ட்மெண்ட் 42ல் வந்து காங்கிரஸ் வந்து அதை மாற்றிட்டாங்க அப்படின்றப்போ பாஜகவுக்கும் அவங்களுக்கும் அவங்களுடைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கான இது இருக்குது. பிரதமர் அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள், பாஜக மாநில அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் தொகுதிகள் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்றத அவங்க தரப்பில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகாவுடைய சிஎம் சித்தராமையா அவர்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி பாப்புலேஷன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே நீங்கள் ஒரு அன்ஃபேர்லியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்றத சமமான ஒரு இது வந்து வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இத்தனை வருஷம் லாயின் அடிப்படையில் பார்த்தா பாப்புலேஷன் இதில் தான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த அடிப்படையில் கொடுத்தா தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ணுறவங்களுடைய குரல் வந்து அங்கே கம்மியாக ஒலிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பாஜக என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் பாப்புலேஷன் இதில் எடுக்க போகிறதில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத விதத்தில் உங்கள் சீட்ஸ் வந்து கம்மி பண்ணப்படாது அப்படின்ற அஷூரன்ஸை மோடி அவர்களும் உள்துறை அமைச்சரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம்
திமுக என்ன சொல்லுது, திமுக கூட்டணி கட்சியும் இல்லை 8 சீட்டை பறிச்சிருவாங்க, 8 சீட் போயிடும் அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்க. ஸோ டீலிமிட்டேஷன், இந்த சென்சஸ் எல்லாம் எடுக்கப்பட்டு டீலிமிட்டேஷன் என்ன வெளியில் வந்து கொண்டு வர்றாங்க, ஸோ அவங்க எந்த சீட்ஸ் எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸ்டாலின் அவர்கள் வைக்கிற வாதம் மாதிரி நமக்கு 8 சீட் கம்மியாக போகுதா, இல்லை மோடி அவர்கள் சொன்ன மாதிரி எந்த சீட்டும் நம்ம லூஸ் பண்ண போகலையா, அது இல்லாமல் ஏதாவது நம்ம கெயின் பண்ண போகிறோமா, எக்ஸ்ட்ரா தொகுதிகள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றது எல்லாமே இது முடியும் போது தான் நமக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம நார்த் சவுத் அப்படின்னு பேசும்போது அசாம், மிசோரம் அந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். அவங்களுக்கும் அதிகமான பாப்புலேஷன் கண்ட்ரோல் அங்கேயும் இருக்குது. அப்படின்றப்போ அங்கேயும் சீட்ஸஸ் வந்து லூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கா அப்படின்றதையும் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வருடம் சென்சஸும் வரப்போகுது. சென்சஸுக்கு அப்புறமா டீலிமிட்டேஷனும் வந்து அவங்க வெளியிட போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்துக்கு கெயின் இருக்கா, லூஸ் இருக்கா, இல்லை ஸ்டெபிலிட்டியாக இருக்கா அப்படின்றத. நன்றி.